குட் மார்னிங் வியூவர்ஸ். இனி நம்ம ஆன்மீக பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ என்ன மேட்டர்னா, வாயில் வந்து ஒரு நல்ல வார்த்தைகள் வரணும். பசங்களை திட்டும் போதோ செய்யும் போதோ மிரட்டு செய்கிறதுல வந்து ஒரு இதுதான். ஆனால் வார்த்தைகள் வந்து நல்ல வார்த்தையாக வரணும். அது ஒன்று தெரிஞ்சு, கெட்ட வார்த்தைலாம் வரக்கூடாது. அடுத்தது வளமான எண்ணங்கள் மனசில் நமக்கு இருக்கணும். வளமான எண்ணங்கள் இருந்தால் நல்லது. கடவுள் அதெல்லாம் விரும்புவாங்க. ஓகே. அடுத்தது என்னென்னா, காலையில் ஏஞ்சிக்கணும். காலையில் அதாவது பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க. 3லேருந்து 5 வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம். அதுக்குள்ளே ஏஞ்சி எல்லோரும் செஞ்சால் நல்லது. ஆனால் அதுக்காக எல்லாருமே 3 மணிக்கு ஏஞ்சி 5 மணிக்கு செய்ய முடியாது. ஏன்னா அவங்க வேலைக்கு போகிறாங்க, செய்கிறாங்க, கொள்கிறாங்க. பெண்கள் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மக்கள், ஆணோ பெண்ணோ, சீக்கிரம் ஏஞ்சிக்கணும். ஏஞ்சினாலும் 3 மணி தான் ஏஞ்சிடும். 3 மிஞ்சி போனால் 3க்கு ஏஞ்சிருப்போம். அதுதான் பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறாங்க பெரியவங்க சொல்கிறது. நான் அதே நேரத்தில் ஏஞ்சிருக்கிறேன். ஓகேயா? ஏஞ்சி எல்லா வேலையும் நான் முடிச்சிடறேன். காலைல ஏஞ்சி வேலையை முடித்தா சூப்பராக முடிக்கலாம். அது அடுத்தது இந்த மருத்துவம் சொன்னேன், மூட்டு வலி. மூட்டு வலி ஒன்றுமே இல்லை மேட்ரு. எனக்கு நடக்க முடியாமல் போச்சு. ஒரு ஸ்டெப் கூட எடுக்க முடியாது. காலை இப்படி உதற முடியாது. இப்போ நான் உதறேன். உதறனா அந்த மாதிரி உதறவும் முடியாது. ஒருத்தா அவ்வளோதான் போச்சு வலி. காலை தூக்குனால வலி. அதுதான் அந்த நார்மல் மருந்து தான். ஆர்த்தோ ஹெர்புன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த ஆர்த்தோ ஹெர்பு டேப்லெட்டு அது காலையில் 2, அதாவது ஆஃப்டர் மீல்ஸ். எப்பவுமே பொதுவாக மருந்துகளை வந்து சாப்பிட்ட பிறகு தான் இது பண்ணணும். ஆஃப்டர் மீல்ஸ் அதை எடுக்கணும். நம்ம சாப்பிட்ட முன்னாடி சாப்பிட்டா கொமட்டும் ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் சாப்பிட்ட பிறகு காலையில் 2, மத்தியானம் 2, நைட்டு 2 போட்டிங்க வச்சுங்க. அதாவது 48 நாள், ஒரு மணியில் சொல்லுவாங்க. ஒரு மாதம் சாப்பிட்டு பாருங்களேன். ஒரு மாதம் நல்லா மூட்டு தெரியும். ரொம்ப வலியாக இருந்தால் கொஞ்சம் நாள் ஆகும். கொஞ்சம் வலியாக இருந்தாக்கா ஒரு சீக்கிரம் ஆகிடும். அதனால் விடாமல் காலையில் 2, மத்தியானம் 2, நைட்டு 2, அதாவது சாப்பிட்ட பிறகு போட்டுங்க. ஒரு மாதம் பாருங்க, கண்டினியூ பண்ணுங்க, ஒன்றும் ஆகாது. அப்புறம் அந்த ஆயிலும் அதே ஆர்த்தோ ஹெர்பு ஆயில் இருக்குது, அதையும் தடவிக்கலாம். மூட்டில் தடவிட்டு நைட்டில் தடவிக்கணும். நைட்டு படுத்துக்கணும். காலையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது நான் உணர்ந்த உண்மை. இப்போ நான் இப்படி காலை ஆடுறேன்னா நிஜமாக அந்த மருந்தால் தான். என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. செப்பை ஏற முடியாது. ஒரு வாரமாக நான் ஏறல, மேலே வரவே முடியல. அதனால் அந்த மருந்து சாப்பிடுங்க. இது ஆர்த்தோ ஹெர்பு. மற்ற மருந்தை பற்றி எனக்கு தெரியாது. நான் சாப்பிட்ட மருந்து நான் சொன்னேன் அன்றைக்கி. என்னால் முடிஞ்ச மருந்து உதவிகள் சொன்னேன். இதுதான். இது சாப்பிட்டு பாருங்கள். 3 வேளைக்கு சாப்பிடுங்க. வலி குறைய அந்த மருந்தை கொஞ்சம் அளவு குறைச்சிங்க. நைட்டு மட்டும் சாப்பிடுங்க. வலி கொஞ்சம் நல்லா குறைஞ்சி போச்சுன்னா நைட்டு மட்டும் சாப்பிடுங்க. அப்புறம் சுத்தமாக போயிடுச்சுன்னா விட்டுடுங்க. அப்புறம் எப்போ வலி கிளி வந்தால் திரும்பி ஒரு தான் அதே மாதிரி சாப்பிடுங்க. சரியாக போயிடும். இன்னும் ஆபத்துலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு பிரச்சனை இல்லை. சரியா? அடுத்தது என்ன சொல்கிறேங்க, இந்த மக்களுக்கு வந்து இந்த பொறாமை என்பது தவறான ஒரு கருத்து. பொறாமை இருக்கக்கூடாது. அவன் காரில் போனால் என்ன, நமக்கு சைக்கிள் இருக்குது, நமக்கு வண்டி இருக்குது, அந்த மாதிரி எண்ணம் நமக்கு வளமான எண்ணங்கள் வரணும். அதுதான் வளமான எண்ணங்கள் சொல்கிறது. பொறாமை எண்ணம் வரக்கூடாது. அடுத்தது பொறாமை, மண்ணாசை. ஐயோ 10 கிரவுண்ட் வாங்கணும், அந்த பக்கம் 10 கிரவுண்ட், என்ன தான் பணம் சொத்து இருந்தாலும் ஏன் வாங்குற, 2 போதாதான். இப்போ எனக்கு ஒரு வீடு இருக்குது, இன்னொரு வீடு வேணால் வாங்கலாம், அவ்வளோதான். அதுக்காக எனக்கு என்ன 100 வீடு, கோயம்புத்தூரில் ஒரு 10 வீடு, காஞ்சிபுரத்தில் ஒரு 5 வீடு, இந்த மாதிரிலாம் வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன்? அது தவறு. முதல்ல நம்ம சொந்தக்காரங்களுக்கு நம்ம உதவணும், நல்லவங்களுக்கு. அதாவது பணம் இல்லாதவங்க இட்டு காட்டணும். நம்மக்கிட்ட பணம் தான் கொடுக்கணும். அதாவது தனக்கு மிஞ்சி தான் தானம் சொல்லுவாங்க. நம்மளுக்கு வச்சுக்கணும். நமக்கு இல்லாமல் அவங்க கொடுத்துட்டு நம்ம இருக்குது. நமக்கும் பார்த்துக்கணும், மற்றவங்க. ஏன்னா அவங்க கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க, நல்லா இருப்பாங்க, வாழ்த்துவோம். இதுதான் உண்மை, நான் கண்ட உண்மை. புரியுதுங்களா? அதனால் அந்த மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை வேறு. பெண்ணாசை அது காமம், இருக்கவே கூடாது. அதனால வர பிரச்சனையே மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை தான் காமத்துக்கு போயிடும். ஸோ இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. ஓகேயா? இதெல்லாம் பார்த்துங்க. இப்போ சொல்லிட்டேன் இன்றைக்கி. இனி மெயினாக காலைல ஏஞ்சி பாருங்கள். பெண்கள் வந்து காலையில் ஏஞ்சி சூரிய உதயம் இருக்கு இல்லையா, சூரிய உதயத்துக்கு முன் கோலம் போட வேண்டும். அது முடிஞ்சால் பண்ணுங்க. என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு, இவரெல்லாம் போடுவாங்களா? என் மனைவி போடுவாங்க. என் மனைவி முதல்ல போடல, நான் சொன்ன பிறகு அழகாக எழுந்து போட ஆரம்பிக்கும். அவங்களுக்கும் கொஞ்சம் மூட்டு வலி தான், ஆனால் அந்த மருந்து சாப்பிட்டு வராங்க, நல்லா இருக்கு அவங்களுக்கு. அதனால் அது சீக்கிரம் எழுந்து போடணும். கோலம் போட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு விளக்கேற்றலாம். சந்தோஷமாக இருங்க, நிம்மதியாக இருங்க. இதுதான் நமக்கு வேண்டிய நிம்மதியும் வேணும் வாழ்க்கையில். மற்ற பற்றி நமக்கு கவலை தேவையில்லை. நம்ம வேலை ஒன்று இருந்தால் நல்லது. சரி, ஓகே. இன்றைக்கி கூட இந்த வீடியோ போதும். அப்புறம் அவங்க ஒரு மேட்டர் சொன்னோம். அதாவது நான் படித்த ஸ்லோகங்கள் இருக்கு இல்லையா, சில பேர் வந்து அந்த ஸ்லோகம் எப்படி படிக்கிறது, என்ன செய்யறதுன்னு தெரியாது. அதை நான் போர்டில் எழுதியே போட்டுடுறேன்.
ஓகே. அது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று போட்டு உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருவோம். ஒரு 10 தெரியும் எனக்கு, 10 15 தெரியும். அந்த நவகிரக தோத்திரங்கள், நவகிரகம் அதெல்லாம் சொல்லி சொல்லி பழனம் வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். தேவர்கள் இது அதெல்லாம் எனக்கு தெரியும். சக்தி மந்திரம் அதெல்லாம் சொல்கிறேன். அது போர்டில் எழுதி போகிறது பெஸ்ட்டு. அதை எழுதி போடுறேன், அது வீடியோ பார்த்துருங்க. அது ரொம்ப நல்லது. வீட்டில் அதை எழுதி கூட வச்சுக்கல, டைப் பண்ணி பெருசாக கூட வச்சுக்கங்க, நல்லது. ஓகேயா? ரைட். அது நான் சொல்லும்போது நான் என்னையே சொல்லுவாங்க. இந்த மனைவி வந்து என்கிட்ட என்னையே சொல்ல சொல்லுவாங்க. அதை நான் சந்தோஷமாக சொல்லுவேன். அவங்களும் சீக்கிரம் ஏஞ்சிக்கிறாங்க. அவங்களாம் முடியலன்னா கூட ஏஞ்சிக்கிறாங்க. காரணம் என்னென்னா நான் சொன்ன இது கோலம் தவறாமல் போட்டுடுறாங்க. இப்போ ஒரு 3 மாதமாக அதாவது அந்த கேட்டை திறந்து கோலம் போட்டுட்டு வீட்டில் போயிடுறாங்க. சரி, இன்றைக்கி போதும். நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேயா? தேங்க்யூ.